மனம் நிம்மதியின்றி வாழும் ஒரு ராசி எது தெரியுமா? மிதுன ராசி தான். விரயஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்ந்து வாழ்க்கையை அவ்வளவு தூரம் கெடுத்து விட்டார். நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மிதுன ராசியை பத்தி சொன்னாலுமே, தனிப்பட்ட முறையில் மிதுன ராசிக்காரர்கள் போல் கஷ்டப்பட்டவர்கள் 2024ல யாருமே கிடையாது. மனத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, உடல் அளவுலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. யாருக்கு என்ன குறை வச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு பல பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்தித்து விட்டீர்கள். எப்படி இவ்வளவு பிரச்சனையும் தாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு வியப்பா இருக்கும். ஏன்னா 2024ல நீங்க சந்திச்ச பிரச்சனை வேற யாரையுமே இந்த அளவு சந்திக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளுடைய வீரியம் அதிகம். உங்களை பார்த்தா பிரமிப்பா வியப்பா இருக்குங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தை சந்திச்சிருக்கீங்க. ஆனா இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி தான். நீங்க நினைக்கலாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன், பிரபஞ்சத்தை ஆளப் போகிறவர்கள் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு மனசுல தோணலாம். நீங்க நினைச்சா இந்த உலகத்தை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதனாலதான் 2025 பலன்கள் பணப்பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய விதி முழுவதும் மாறப்போகிறது. ஏன்னா லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் தன்னுடைய எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த கஷ்டத்தை 2024ல தனி மனிதனா நீங்க போராடி இருக்கீங்க அப்படிங்கிறதா உண்மை. எவ்வளவு பேர்த்த கடன், குடும்ப பிரச்சனை, எவ்வளவு பேர் திட்டிருக்காங்க தெரியுமா? வாழ்க்கையில படாத பாடு, மன நிம்மதி சீர் அழிந்து விட்டதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க. ஆனா நீங்க கடந்து வந்த பாதை இருக்கு பாருங்க, இது ரொம்ப மகத்தானது. நீங்க கடந்து வந்த பாதையை கண்டிப்பாக ஒருவர் தெரிந்து கொண்டால் ஒரு புக் எழுதிடலாம். நம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுமை, வெற்றி அப்படிங்கிறது யாருன்னா 2024ல மிதுன ராசிக்காரங்க சந்திச்சதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பொறுமையுடன் ரொம்ப நிதானமா லைஃப்பை ஸ்மூத்தா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு பெருமையா ஒரு விஷயம் சொல்லலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையை சமாளிச்சு வந்தவனா அப்படிங்கிறத தைரியமா காலர் விட்டு கூட தூக்கி கொள்கலாம். ஏன்னா 5 வருட காலமாக அஷ்டம சனி, கண்டக சனி, குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. அதே நேரத்துல ராகு சரியில்லை. பெரிய பிரச்சனைகளை மனதிலும் தலையிலும் சுமந்து கொண்டு வாழ்க்கையை ரொம்ப சர்வசாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களே, 2025 உங்களுடைய விதி மாறப்போகிறது, நன்மை நடக்க போகிறது அப்படிங்கிறதா உண்மை. ஓம் சரவண பவ அப்படிங்கிற வார்த்தையை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா முருகப்பெருமானோட அருளோட 2025 2+2+5 9, இந்த 9 பாக்கியஸ்தானம் பலப்பெற போகிறது மிதுனராசினியர்களே. முருகப்பெருமான் அருள் அனைவருக்கும் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தரிசனமான உண்மை. 2024ல விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 2025 2ஆம் பாதியில் உங்களோட லக்னத்துக்கு வரார். ஜென்மத்தில் குரு அமர்கிறார். அதனால எந்த ஒரு விஷயத்திலும் பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலும் தனிப்பட்ட கவனம் அப்படிங்கிறது தேவை. ரொம்ப அசால்ட்டா எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடாது. யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்பிடக்கூடாது. ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பொறுமையா செஞ்சா 2025 தோல்விகள் ஏற்படாது அப்படின்னு நம்பலாம். 2வது முக்கியமான விஷயம், யார் மீது அதிகமாகவும் பாசம் வைக்காதீர்கள். இன்னும் எடுத்தோடனே 2025 எப்படி சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கலாம். பாசம் வைப்பது முக்கியம் இல்ல, அந்த பாசத்தை உண்மையாக எதிர்பார்ப்பதும், பாசம் வச்சா நம்மளுக்கும் பாசம் வச்சாங்கன்னு எதிர்பார்க்கறதும் ரொம்ப தவறு. அது சில நேரங்களில் பிரச்சனையை கொடுக்கும். 3, நம்பிக்கையை அதிகமாக வைக்காதீர்கள். நீங்க நம்பிக்கை வச்சுதான் அவங்க உங்க கூட பழகணும், நம்பிக்கை வச்சாதான் அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்க வச்ச நம்பிக்கை ரொம்ப 100% ஓகே. வைக்கலன்னா ஏமாற்றம் தான். 4வது விஷயம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்கள். யார் பணம் கொடுத்தாலும் சரி, யார் பணம் வாங்கினாலும் சரி, அதற்கு என்ன முறையோ அந்த முறையை ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரச்சனை வராது. 5வது விஷயம், அதாவது உங்கள் வாழ்க்கையில் இந்த 2025 கண்டிப்பாக மாற்றம், முன்னேற்றம்ங்கிறது உண்டுங்க. பதவி உயர்வோ, இடமாற்றமோ, இல்ல பண வரவோ, பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான ஒரு சொல்யூஷனோ, கடன் அடைபடுதலோ, குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்களோ, குழந்தை பாக்கியமோ, திருமண அமைப்போ, உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட யோகா அமைப்போ, உங்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய கடவுளிடம் வேண்டக்கூடிய கோரிக்கைகளோ நிறைவேறக்கூடிய அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பாசிட்டிவா இல்லைங்க, நெகட்டிவாவும் இல்லைங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு திருப்தியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு விஷயம் ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களுக்கும் தெரியணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு நல்ல இடத்துல போய் அமையறார். ராகு அமரும் இடம் யோகத்தை கொடுக்கும். பணவரவு உண்டாக்கும். வெளிநாடு தொடர்புகள் அதிகப்படுத்தும். வெளிநாட்டில் உள்ள மிதுன ராசினியர்களுடைய வாழ்க்கை சிறக்கும். வேலை இன்னைக்கு இருக்குமா, நாளைக்கு போயிடுமா, உயிர் இன்னைக்கு இருக்குமா, நாளைக்கு போயிடுமாங்கிற தவறான ஒரு மன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசினியர்களே, தவறான எண்ணங்கள் உங்களை சுத்தி சூழ்கிறதா? இல்ல ஒரு பயம் ஏற்படுகிறதா? நீங்க வெளியில எவ்வளவு பெரிய ஆளானாலும் இருக்கலாம். நீங்க ஒரு கலெக்டர், ஏன் ஐபிஎஸ்ஸா கூட இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம், ஒரு நெருடல் இருக்குல்ல, அது இந்த ஆண்டின் பிற்பாதியில் முழுவதுமாக சரியாகிவிடும் அப்படின்னு நம்பலாம். இந்த ஆண்டு உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப நாளா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதில் சாதகமான முடிவுகள், அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுகளும் விரைவில் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த சிறு சிறு விஷயங்களும் உங்களுக்கு உடனடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஒற்றுமைகளில் ஏற்படும் சிறு மன வருத்தமும் இந்த ஆண்டு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒரு விஷயம், உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்களேன். நீங்க இப்போ மிதுன ராசியா இருக்கீங்க. முடிந்தவரை விருச்சிகம், மகரத்தை தவிர்ப்பது நல்லது. திருமணம் பண்ணாதீங்க. பண்ணவங்க பரிகாரம் பண்ணிக்கோங்க. பண்ண வேண்டியவர்கள் பண்ணாதீர்கள். அதே மாதிரி யாருக்கு குரு பலன் இல்லையோ, உங்களுக்கு 2025 திருமணத்திற்கான அமைப்பு பிற்பாதியில் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் முதல் திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இரண்டாம் திருமணம் ஏற்படுவதற்கான காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்க பழைய வாகனங்கள், பழைய பொருட்களை விற்பதற்கும் புதிய பொருட்களை வாங்குவதற்கும் இது சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க மனசுல நினைச்ச விஷயங்களை மனசுக்கு ஏற்ற மாதிரி செய்வதற்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒரு விஷயம், ஒவ்வொரு மிதுனராசினியர்களும் தன்னுடைய அதிபதியான புதன் பயிற்சியாகும் போது சந்தோஷப்படுவார். ஆனா இப்பொழுது ரீசெண்டா கொஞ்ச நாளா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். ஸோ புதன் வழிபாடு 2025 நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரகங்கள் கேதுவாக இருக்கட்டும், கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் வீடு லாபஸ்தானத்திற்கு வருகிறார். கேதுவே ஞானக்கரகன். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஞானம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத தாண்டி முயற்சிகள் பலிதமாகும். 3ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது முயற்சிகள் பலிதமாகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் பலம் பெறுகிறார் உங்கள் ஜாதகத்துக்கு. அதே மாதிரி கிரகங்கள் சனி பகவான் உடைய 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். சனி பகவான் 10ற்கு வருவதனால் வீட்டில் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. சனி பகவான் 10ல் அமரும் போது திருநள்ளாறு சென்று வழிபட்டால் எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான மன வருத்தங்களும் கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பெயர், உங்களுடைய பூர்வீகம் எல்லாமே பாதுகாக்க வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025. 2025 நீங்கள் நினச்சதை விட நினச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். முக்கியமாக ஒரு விஷயம் 2025 நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த இடத்திலும் சரி, எந்த இடத்திலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏமாந்துடாதீங்க. யார்ட்டையும் வாங்கி கொடுக்காதீங்க, நீங்களும் கொடுக்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வட்டிக்கு பணம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி பணம் கடனாக கொடுக்கும்போதும் ரொம்ப கவனம் தேவை. இந்த ஆண்டு உங்களுக்கு தொடக்கமும் சாதகமாக இருக்கிறது, பிற்பாதியும் சாதகமாக இருக்கிறது. அந்த நடுவில் இருக்கிற சில நாட்கள் மட்டும்தான் சில மன வருத்தங்களை கொடுக்கும்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையில் இந்த ஆண்டு சற்று பெட்டராக இருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுடைய திருமணத்திற்கான சில பிரச்சனைகள், திருமணத்தின் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி சொல்லி உங்களுக்கு டைம் லேட் ஆகுமே தவிர, கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒவ்வொரு நபருக்கும் திருமணத்திற்கான அமைப்பு வந்து விட்டது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. எவ்வளவு தூரம் நீங்கள் போனாலும் சரி மிதுனராசினியர்களே, முருகன் வழிபாடு செய்தால் மிக மிக நல்லது. அதுவும் பௌர்ணமி முருகன் வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நன்மையாகவும் பெஸ்ட்டாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், சேனல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் மிதுன ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.